வெல்கம் டு லோகு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறோம். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கரும்பு நாற்று வச்சுட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஜீவா கிட்டே போயிட்டு நான் உன்னை வீடியோவில் பார்த்தேன், அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, காமெடியாக இருந்துச்சு, அது இதுன்னு ஏதாவது சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. நான் ஒரு டோனில் போட்டிருப்பேன் காமெடியாக ஏதாவது. நீங்கள் போய் சொல்கிறதுல வந்துட்டு அவங்க என்ன எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிறது வேறு, நம்ம ஒருத்தர் சொல்லி அது புரிஞ்சுக்கிறது வேறு. நீங்கள் நல்ல விதமாக சொன்னாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, அதை கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். இல்லைனா நேரில் பார்க்குறப்ப என்கிட்ட சொல்லுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நீங்கள் என்னோடய வீடியோ பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம். அது நிறைய சொன்னாலும் சரி, குறையா சொன்னாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு இந்த யூடியூபுன்றதே பிடிக்காது. நானே பார்த்தீங்கன்னா ஒரு அரைகுறை பெர்மிஷனோட தான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் வீடியோவை பற்றி அவங்கக்கிட்ட போய் எப்படி பேசினாலும் அது எனக்கு பிரச்சனையாக தான் முடியும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட வந்துட்டு என்னோடய யூடியூப் வீடியோவை பற்றி பேசுகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்துட்டு நீ என்னவோ பண்ணுன்னு என்னை விட்டுருக்குறாங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட எதுவும் பேசி வச்சிடாதீங்க. நீங்கள் எதுவும் அவங்கக்கிட்ட என்னோடய வீடியோ பற்றி பேசாமல் இருக்கிறதே எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நாள் வந்துட்டு எனக்காக கொடுத்துருந்தேன் அந்த குட்டி தோட்டத்தில் வந்து நான் விதையெல்லாம் நட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் செடி போட்டிருந்தேன். தக்காளி நாற்று, அப்புறம் கத்திரி செடி வச்சுருந்தேன், அந்த செடி அவரை, அந்த மாதிரி செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன். புடலை விதை, பீக்க விதை எல்லாம் ஒன்று ஒன்று போட்டு வச்சுருந்தேன். அதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 11:30 மணி இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்தாங்க. வா கரும்பு நாற்று வச்சிடலாம் அப்படின்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு நாற்று வந்து ஃபஸ்ட்டே வச்சுருந்தோம் இந்த காட்டில். முயல் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டெய்லியும் வந்து கடிச்சு ஃபுல்லாகவே ஒரு வயலில் பார்த்திங்கன்னா ஒரு 50-100 நாற்று கடிச்சு வச்சுருந்துச்சு. வீட்டுக்கிட்ட இருக்கிற தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தென்னம்பிள்ளை வச்சாச்சு. அதனால் வேறு எந்த வெள்ளாமையும் பண்ண முடியாது. மஞ்சள் போட்டாலும் அது வந்துட்டு நல்லா வளராது. குச்சி அது இதுன்னு நம்ம வந்துட்டு எந்த வெள்ளாமையும் பண்ண முடியாது. ஸோ அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல மட்டும் தென்னம்பிள்ளையை வந்துட்டு கொஞ்சம் கேப் போட்டுட்டு தென்னம்பிள்ளையை சுற்றிலும் கேப் விட்டுட்டு, மற்றபடி சொட்டை இருக்கிற இடத்துல மட்டும் கரும்பு நாற்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் வச்சுருந்தோம். அதையும் பார்த்திங்கன்னா இந்த முயல் வந்துட்டு விடவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ நாற்று பிடிக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 300 நாற்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மட்டும் வச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். முன்னாடி நாள் நைட்டு தான் தண்ணி பாஞ்சிருந்துச்சு. ஸோ வந்து வயல் ஃபுல்லாகவே ஈரமாக தான் இருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா கடப்பார் வச்சு ஒரு பக்கமாக குழி தோண்டிட்டு போயிட்டுருப்பாங்க. நான் வந்து இந்த ஒரு நாற்று வந்து அந்த குழியில் வச்சு மண் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வரணும். ஒரு லைனில் போகும்போது லெஃப்டில் இருக்கிற பாரும் ரைட்டில் இருக்கிற பாரும் 2 பாரும் சேர்த்து பார்த்துட்டு போயிடுவாங்க. எங்கெல்லாம் வந்து காஞ்சிருக்குதோ அங்கே குழி தோண்டி விட்டுருவாங்க. நானும் வந்து அவங்க பின்னாடியே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்துட்டு எங்கெல்லாம் குழி இருக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு நாற்று வச்சுட்டு போனோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடப்பாரு தூக்கிட்டு சல்லுன்னு போயிட்டே இருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு வந்து ஒரு 10-15 நாற்று தான் கையில் எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு பார்லேயே வந்துட்டு அந்த நாற்று ஃபுல்லாக தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் நான் திரும்ப ரிட்டன் வந்து நாற்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சல்லுன்னு முன்னாடி போயிட்டே இருந்தாங்க. இருந்தாலுமே கடப்பாரில் வந்து குழி தோண்டிகிட்டே போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக தேவைப்படும். அதனால் அவங்க அப்பப்போ வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கும்போது நானும் நாற்று வச்சுட்டு போகிறப்போ டைம் வந்துட்டு கரெக்டாகிருச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு குழி நிறைய தோண்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா வெயில் வந்துட்டு ரொம்ப சுட்டரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வெயிலுக்கு வந்துட்டு அந்த குழியெல்லாம் காஞ்சு போயிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நின்று தான் போனாங்க. ஃபஸ்ட்டு 2 வயலில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு நாற்று காஞ்சு போகலை. முயல் வந்துட்டு அந்தளவுக்கு அழிச்சிடல. ஆனால் மேலே போக பார்த்திங்கன்னா ஒரு தென்னம்பிள்ளையை சுற்றிலும் நாற்றே இல்லை. ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த குருத்து வந்திருக்கும்ல, அது வந்து நல்லா தளிஞ்சு வந்திருக்கிற அந்த தண்டு பகுதியவே கடிச்சு துப்பி போயிடுச்சு. ஸோ அந்த நாற்று வந்துட்டு அப்படியே காஞ்சு போயிடுச்சு. பார்க்க ஐயோ இவ்வளவான்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ நாற்று ஒரு 20 நாற்று 25 நாற்று எடுத்துகிட்டு போனாலும் சரி ஒரே பார்லேயே வந்துட்டு சீக்கிரம் முடிஞ்சிடுற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நாற்றும் பத்தலை. ஃபஸ்ட்டு வந்து சாக்கை வந்துட்டு நடு காட்டில் வச்சுட்டு கூடையில் வந்துட்டு ஒரு 50 நாற்று 40 நாற்று அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு சாக்கோடையே தூக்கிட்டு போய் வச்சுட்டு கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம சாக்கில் இருந்து எடுக்கும்போதும் சரி, நாற்று வந்துட்டு அந்த குழியில் வச்சு மண் தள்ளும் போதும் சரி, அந்த மேலே இருக்கிற தண்டு பகுதி வந்துட்டு உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அது உடஞ்சிருச்சுனாலும் வந்து அது அவ்வளோதான், அந்த நாற்று வந்து வீணாக போயிடும், தலையாது. ஸோ அதுவும் பார்த்து வைக்கணும்.
இந்த வயலிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி நின்றுது. கால் வைக்கிற இடம்லாம் அப்படியே புதகுழி மாதிரி போச்சு. அவங்க அப்படியே ஸ்டிஃபாக அந்த கடப்பாரை ஊனி ஊனி நின்றுக்கிட்டாங்க. நான் வந்து நாற்ற ஒரு கையில் துணி ஒரு கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நடக்கவே முடியல. அப்புறம் அவங்களே பார்த்துட்டு எங்கெல்லாம் குழி இருக்குதோ அங்கே மட்டும் போன்னு சொல்லிட்டு இந்த பாரோடு இப்படியே திரும்பி வந்துரு அப்படியே திரும்பி வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்றது அவங்களுக்கும் தெரியும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறது பிரச்சனை இல்லை, அதை பற்றி அவங்கக்கிட்ட வந்துட்டு யாராவது கேள்வி கேட்குறது அதை வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறது தான் பிரச்சனை. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி அவங்க ஓகே தான். அண்ணா இங்கிட்டு நானும் பாத்துக்கினே இருக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எதிர்த்து பேசினே இருக்கிறீங்க. நீங்க ஸ்டூடெண்டா நான் ஸ்டூடெண்டா? ஆனால் அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுனா நமக்கு நடுக்கமாகவே தான் இருக்கும். எப்போ திட்டுவாங்கன்னே தெரியாது. திடீர்னு வந்துட்டு பேச வந்தாங்கனாலே நமக்கு திட்டுறாங்களா இல்லை ஏதோ சொல்ல வராங்களான்றதே பயமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு அவங்க வந்துட்டு அவங்களோட வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதில் வீடியோ எடுக்க விடுறதே பெருசு. வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் வேலைக்கு வேறு லேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை விட திட்டு விழுகும். ஸோ அங்கங்கே வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுக்குடா போய் வாலண்டியராக வாங்கி கட்டிக்கணும்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி தூரம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க குழி காஞ்சு போயிருன்னு சொல்லி வெயிட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3வது வயல் பாதிலேயே பார்த்தீங்கன்னா நாற்றும் தீர்ந்துருச்சு. டீ டைமும் ஆயிடுச்சு, 1:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி போய் டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே நாற்று போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி போயிட்டாங்க. நான் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் வச்சுட்டு சாப்பாடு வந்துட்டு மதியானத்துக்கு கொஞ்சம் அரைச்சி வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அரிசி அரைச்சி வச்சு விசில்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப வந்து 2 பேரும் நட்டோம்.
ஃபஸ்ட்டு நாற்று வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களே நாற்று கொண்டு வந்து ஒரு 4 பேர் வந்து ஒரு நாள் முழுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் இந்த முயல் கடிச்சு விட்டு போனது அந்த கேப்பில் காஞ்சு போன நாற்றுலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே 11:30 மணிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக 4:30 மணி வரைக்கும் ஆயிடுச்சு ஃபுல்லாக வச்சுட்டு வரதுக்கு. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை காசு போட்டு வாங்கி வெயிலில் கஷ்டப்பட்டு வச்சுட்டு வந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போன மாதிரி முயல் பார்த்திங்கன்னா நீங்கள் 500 நாற்று வச்சா நான் 1500 நாற்றா கடிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கடிச்சு கொதறி போட்டுட்டு போயிடுச்சு. காடு ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் அப்படியே கடிச்சு காஞ்சு போய் கிடக்குது. இப்போது ஒரு தென்னம்பிள்ளை இருக்குதுன்னா அந்த தென்னம்பிள்ளையை சுற்றிலையும் ஒரு 5 அடிக்கு கடிச்சு வச்சுருக்குது. இப்போ 4 தென்னம்பிள்ளை இருக்குதுன்னா அது ரூம் போட்ட மாதிரி அந்த இடத்துல ஒரு 10க்கு 10ன்ற போர்ஷன் மாதிரி அந்த 4 தென்னம்பிள்ளையை சுற்றிலையும் ஃபுல்லாக கடிச்சு கொதறி வச்சுருக்குது. அப்படியே காடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 3/4 கடிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 தான் இருக்குது. நாங்களுமே வந்து அங்கங்கே வந்து ஒரு வயலுக்கு குச்சி நட்டு அதில் வந்துட்டு இந்த உரம் மூட்டை வரும்ல அந்த சாக்கு வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதை வந்து மேலே கோர்த்து கட்டி விட்டுருக்குறோம். சரி பார்த்தா வந்துட்டு ஒரு பயந்துக்கிட்டு ஓடிடுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கெலாம் அது அசரவே இல்லை. சரி ஈவினிங் ஆனால் தண்ணி கட்டி விட்டுட்டா அந்த ஈரத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டு தண்ணி கட்டி விட்டும் பார்த்தோம். அப்போயும் அந்த ஈரத்துக்கும் வந்து நல்லா கடிச்சு விட்டுட்டு போயிடுச்சு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கடா, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன்ற மாதிரி 3/4 அழிச்சிருச்சு. இனி இருக்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு தளைஞ்சு வருதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது கரும்பு நாற்றை மட்டும் கடிச்சதும் இல்லாமல் நான் நட்டு வச்சுருந்த செடியும் வேறு கடிச்சிருச்சு. அந்த செடி அவரையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 3 முழங்கால் உயரத்துக்கு வந்துருச்சு. சரி நம்ம அடுத்த டைம் பார்க்குறப்ப குச்சி நட்டு அதுக்கு கட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த வாட்டி போய் பார்க்குறேன் 3மே சாஞ்சு கிடக்குது அப்படியே வேரோட. நம்ம வீட்டில் காய்கறி செடி போட விடுறதே பெருசு, அதில் முயல் தொல்லை வேறு மயில் தொல்லை வேறு எல்லாத்தையும் மீறி நானும் போட்டு வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு காய் வருதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.